அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு முக்கியமான காணொளியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு மிக முக்கியமான அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பாக நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்விக்கான பதில சொல்லித் தரப் போறோம். இத சிம்பிளா நீங்களே உங்களுடைய மொபைல் ஃபோனை வச்சுக்கொண்டு ஒரு சில நொடிகள்ல சரிபார்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு முன்னால என்னுடைய யூடியூப் சேனல் ஆர்ஜே ரமேஷ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டா இது போல நிறைய அஸ்வசம தொடர்பான நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ், அதே போல டெக்னிக்ஸ், அது மாத்திரமல்லாம நிறைய புதிய தகவல்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். எனவே மறக்காம ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்படின்றத கேட்டுக்கொண்டு நாங்கள் நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இருக்கிற எல்லோருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி அஸ்வசம கொடுப்பனவு என்னுடைய கணக்கில் வரவு வச்சிருக்கிறாங்களா, அதை எப்படி சரிபார்த்துக் கொள்றது அப்படின்னு நிறைய பேருக்கான ஒரு கேள்வி இருக்குது. நிறைய ஃபேஸ்புக் பேஜ்கள்ல, அதே போல வாட்ஸ்அப் குரூப்கள்ல வந்து தங்களுடைய ஐடி நம்பர், நம்பர், கியூஆர் கோட் இப்படி நிறைய தனிப்பட்ட தகவல்களை எல்லாம் வந்து பகிர்ந்து இதை சரிபார்த்து சொல்லுங்க. எந்த கணக்குலையும் வரவு வச்சிருக்கிறாங்களா, சிஸ்டம்ல அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்படியான தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் பகிர வேணாம். இது ஒரு தவறான விஷயம். இதை கொண்டு நிறைய தவறான விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இதை முற்றுமுழுதா தவிர்த்துக் கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சில ஸ்டெப் மூலியமா நீங்க உங்களோட கணக்குல அஸ்வசம கொடுப்பனவு இந்த மாசத்துக்கான கொடுப்பனவு வந்து வரவு வச்சிருக்கிறாங்களா, சிஸ்டம்ல அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். நீங்க உங்களோட மொபைல் ஃபோன்ல இருக்கிற ஒரு ப்ரௌசர், அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்துற ஒரு ப்ரௌசர், கூகுள் ஸ்க்ரோமா இருக்கலாம், அல்லது ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு ஒபேரா மினியாக இருக்கலாம். வேற ஏதாவது ஒரு ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்க இந்த தகவலை பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். நான் வந்து பொதுவா எல்லோரும் பயன்படுத்துற கூகுள் ஸ்க்ரோம யூஸ் பண்ணி தான் பார்க்க போறேன். இந்த கூகுள் ஸ்க்ரோம்ல போயிட்டு அ சர்ச் பார்ல சிம்பிள் IWMS சிம்பிள் ஐ, கேப்பிட்டல் W, கேப்பிட்டல் M, கேப்பிட்டல் S அப்படின்னு டைப் செய்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலே ஒரு வெப்சைட் ஒண்ணு வரும். அந்த வெப்சைட்ட நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நேரடியா அஸ்வசம வெப்சைட்ல இருக்கிற இந்த இன்டர்பேஸுக்குள்ள அல்லது இந்த பேஜுக்குள்ள உங்களை கொண்டு போகும். அங்க போன உடனே இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, சோசியல் ரெஜிஸ்டர் 2022 என்று இருக்குது. அது கீழ சர்ச் ஃபார் ஹவுஸ்ஹோல்ட் அல்லது அப்ளிகன்ட் என்று இருக்குது. அதுக்கு கீழ ஒரு பார் இருக்குது. அதுல வந்து அப்ளிகன்ட் மெம்பர் என்ஐசி அல்லது ஐடி நம்பரை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கீழ ஐடி நம்பரை போடுறதுக்கான ஒரு இடம் இருக்குது டைப் பண்றதுக்கான. அதுக்கு கீழ சர்ச் ரெஜிஸ்ட்ரி என்று இருக்குது. இப்போ நாங்க ஐடி நம்பரை கொடுத்துட்டு சர்ச் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்த உடனேயே எங்களுடைய தகவல்களை நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல நான் ஒரு ஐடி நம்பர் ஏற்கனவே கொடுத்த ஒரு ஐடி நம்பரை கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து உங்களை அந்த வெப்சைட்டுக்குள்ள கொண்டு போகும் அல்லது அந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ள உங்களை கொண்டு போகும். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய நீங்க எந்த மாகாணத்துல பதிவாகி இருக்கிறீங்க, எந்த கிராம சேவகர் பிரிவுல வந்து நீங்க பதிவாகி இருக்கிறீங்க, உங்களுடைய நம்பர் என்னது, உங்களுடைய முழுமையான பெயர் என்ன, உங்களுடைய ஐடி கார்டு நம்பர் என்னது, உங்களுடைய அட்ரஸ் என்ன, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அல்லது உங்களை வந்து எந்த கேட்டகரிக்குள்ள போட்டிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு போகலாம். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வெரிஃபை பண்ணியிருக்குதா, வெரிஃபை பண்ணியிருந்தா பச்சை நிறத்தில் இருக்கும், வெரிஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஏஜிபிஎஸ்ல கொடுத்து அதை வெரிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அதுக்கு கீழே போனீங்கன்னு சொன்னா கடைசியா பேயபிள் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஒரு சார்ட் இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு எப்ப இந்த அஸ்வசம கொடுப்பனவு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, எந்த திகதியில கொடுத்தாங்கன்ற விஷயங்களை நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப பேங்க்ல போட்டாங்க அப்படின்னு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையில வந்து ஜூலை மாதம் தான் இவங்க ரெஜிஸ்டர் ஆகி அதை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கான முதலாவது கொடுப்பனவு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கான கொடுப்பனவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கொடுப்பனவு வந்து 2023 10ஆம் மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் செல்லுபடியாகும் அப்படின்ற டேட் இருக்குது. இதுல வந்து அவங்களோட பெட்ச் நம்பர் என்னது, எவ்வளவு பே பண்ணாங்கன்னு இவருக்கு வந்து ஆரம்பத்துல ரூ. 4250 கொடுத்திருக்கிறாங்க 2023ல. இப்ப இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வந்து இவங்களுக்கு ரூ. 5000 கொடுத்திருக்கிறாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய அக்கவுண்ட் கணக்குல வரவு வச்சிருக்கிறாங்க டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி. 2ஆம் திகதி வரவு வச்சு அல்லது சிஸ்டம்ல அப்டேட் பண்ண இந்த பணத்தை வந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில பேங்க்கள்ல வந்து 10ஆம் தேதி பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. எனவே 10, 11ஆம் தேதிகள்ல அல்லது 12ஆம் தேதியில வந்து நீங்க இந்த மாசத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதுக்கு பின்னால வந்து நீங்க யாருக்கும் போய் காசு கொடுத்தோ அல்லது யாரிடமோ கெஞ்சி கேட்கவோ தேவையில்லை.
உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் நாங்கள் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கணக்கில் வரவு வச்சிருக்கிறாங்க இல்லையா என்ற விஷயத்தை வந்து ஒரு சில நொடிகளில் வந்து பார்த்துட்டு பேங்க்ல போய் காசு இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது போல நிறைய பயனுள்ள தகவல்களை, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நாங்கள் இந்த என்னுடைய ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். எனவே மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியினூடாக சந்திப்போம். அஸ்வசம தொடர்பான நிறைய விடயங்களை வந்து நாங்கள் எதிர்காலத்திலையும் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.